நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நான் உங்களுக்கு கூறப்போகும் தகவல் என்னவென்றால், ஒரு குழந்தை ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ பிறப்பதற்கு எது காரணமாக அமைகின்றது என்பதை பற்றியதுதான். ஆண் அல்லது பெண் குழந்தை பிறப்பதற்கு ஆணின் உயிரணுவே காரணம் என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு பெண் கருத்தரிக்கும் போது அது ஆண் குழந்தையாகவோ அல்லது பெண் குழந்தையாகவோ ஆகுவதற்கு அவளுடைய கணவனின் உயிரணுவே காரணம், மனைவி காரணமல்ல என்பது தற்கால அறிவியல் ஆராய்ச்சியின் முடிவு. பொதுவாக பெண்ணின் சினைமுட்டையில் எக்ஸ் என்ற குரோமோசோம் மட்டுமே இருக்கும். ஆணின் விந்தணுவில் எக்ஸ் அல்லது ஒய் என்ற குரோமோசோம் இருக்கும் என்பதையும், எக்ஸ் என்பது பெண்ணை உருவாக்கும் குரோமோசோம் என்றும், ஒய் என்பது ஆணை உருவாக்கும் குரோமோசோம் என்றும் நாம் படித்திருக்கின்றோம். எக்ஸ் குரோமோசோம் உடைய பெண்ணின் சினைமுட்டையுடன் எக்ஸ் குரோமோசோம் உடைய ஆணின் விந்தணு சேர்ந்தால் அது எக்ஸ் எக்ஸ் என்ற ஜோடியை கொண்ட செல் உருவாகி அதன் மூலம் பெண் குழந்தையாக உருவாகிறது. எக்ஸ் எக்ஸ் என்ற குரோமோசோம் ஜோடியை கொண்ட செல் பெண் குழந்தையை உருவாக்கும் தன்மை கொண்டது. எக்ஸ் குரோமோசோம் உடைய பெண்ணின் சினைமுட்டையுடன் ஒய் குரோமோசோம் உடைய ஆணின் விந்தணு சேர்ந்தால் அது எக்ஸ் ஒய் என்ற ஜோடியை கொண்ட செல் உருவாகி அதன் மூலம் ஆண் குழந்தையாக உருவாகிறது. எக்ஸ் ஒய் என்ற குரோமோசோம் ஜோடியை கொண்ட செல் ஆண் குழந்தையை உருவாக்கும் தன்மை கொண்டது. பெண்ணின் சினைமுட்டை வெறும் எக்ஸ் குரோமோசோம் மட்டுமே உடையதாக இருக்கிறது. ஆனால் பெண்ணின் கர்ப்பப்பையினுள் செலுத்தப்படும் விந்தணுக்களில் எக்ஸ் குரோமோசோம்களை கொண்ட உயிரணுக்களும் ஒய் குரோமோசோம் கொண்ட உயிரணுக்களும் கோடிக்கணக்கில் உள்ளன. ஆனால் ஆணின் ஒரே ஒரு உயிரணு மட்டுமே பெண்ணின் சினைமுட்டையுடன் சேர்ந்து கருவாக வளர்கின்றது. பெண்ணின் சினைமுட்டையுடன் சேரக்கூடிய ஆணின் உயிரணு எக்ஸ் குரோமோசோம் உடையதாக இருந்தால் அது பெண் குழந்தையாகவும், பெண்ணின் சினைமுட்டையுடன் சேரக்கூடிய ஆணின் உயிரணு ஒய் குரோமோசோம் உடையதாக இருந்தால் அது ஆண் குழந்தையாகவும் உருவாகிறது. பெண்ணின் சினைமுட்டையுடன் கர்ப்ப கோளறையில் செலுத்தப்படும் ஆணின் எக்ஸ் குரோமோசோம் உடைய உயிரணு சேர்ந்தால் பெண் குழந்தையாக உருவாகிறது. பெண்ணின் சினைமுட்டையுடன் கர்ப்ப கோளறையில் செலுத்தப்படும் ஆணின் ஒய் குரோமோசோம் உடைய உயிரணு சேர்ந்தால் அது ஆண் குழந்தையாக உருவாகிறது. இது தெரியாமல் இன்றும் நம்மில் சிலர் தம் மனைவி பெண் குழந்தைகளை மட்டுமே பெற்றெடுக்கிறாள், ஆண் குழந்தையே பெற்றெடுப்பதில்லை என்று குறை கூறுகிறார்கள். குழந்தை ஆணாகவோ பெண்ணாகவோ ஆகுவதற்கு தம்முடைய உயிரணுவே காரணம் என்பதை அறியாததே இதற்கு காரணம். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட தமிழ் தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.